எல்லாம் வயசு பசங்க மட்டும்தான். அந்த சினிமாவில் பார்க்குற பசங்க மட்டும்தான் உனக்கு இன்றைக்கி வந்துட்டுருக்குறாங்க. அதை வச்சு நம்ம வந்து விஜய் நாளைக்கு வந்துடுவார் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இன்னும் எதுவும் எந்த ஒரு அனுபவம் இல்லை, அரசியல் அனுபவம் ஒன்றும் கிடையாது, ஜீரோவாக தான் இருக்கிறார் அவர். அதனால் வந்து இன்னும் ஒரு வேலை எல்லாத்தையும் பார்த்து கற்று இப்போ இது ஒரு அடி தானே. இப்போ நம்ம எல்லாருமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் தான் வளர்ந்துட்டு வர்றோம் ஒவ்வொருத்தரும். அப்படின்னும் போது இது அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், இது ஒரு பாடமாக இருக்கும் அவருக்கு. அப்போ இனிமேல் நம்ம இப்படி பண்ணுவோம் அப்படி செய்யணும்னு சொல்லி ஒரு வேளை ஃப்யூச்சரில் வந்தால் வரலாம், நல்லது செஞ்சால். எப்போ நீ அவருடைய ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கி வராரோ அன்றைக்கு தான் அவர் ஒரு தலைவனாக வர முடியும். எம்ஜிஆர்லாம் எப்படி தான் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும் எம்ஜிஆர் எப்படி இறங்கி வந்தார். சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு இடத்துல பிரச்சனைனா அடுத்த நிமிஷம் போயிட்டு எம்எல்ஏ வைப்பார், அவரு போய் பாருலாம் சொல்ல மாட்டாராம் எம்ஜிஆர். அந்த இடத்துல வந்து எம்ஜிஆர் நிற்பார். அந்த விஜயகாந்த் சொல்லுவாங்கள்ல, விஜயகாந்த் இறங்கி மேட்டியை கட்டி மடிச்சு அந்த இடத்துல, அதுதாங்க தலைவன், அதுதான் தலைவனுக்கு அழகு. நீ என்ன தெரியுமா பண்ணியிருக்கணும், மேலே வேனில் நின்றுட்டு அப்படியே ஓடணும்ல, நீ என்ன பண்ணிருக்கணும், எகிரி குச்சி கீழே வந்திருக்கணும். ஒரு தண்ணி கேட்குறோம், தண்ணி கேட்குறாங்க, தூக்கி விசிறி போட்டான்னே அது மரியாதையா? யாருக்கிட்டனா கொடுத்த பக்கம் எடுத்து போய் கொடுப்பா, எல்லாருக்கும் தண்ணி கொடு, மொத்த பேர் தண்ணி கொடுத்து சப்ளை பண்ணணும். நீ அதுக்கு உண்டான எல்லா காரியத்தையும் நீ பார்த்துருக்கணும், அது எல்லாமே உனக்கு தெரியணும். ஒரு மேல் இடத்துல ஒரு எம்டி இருக்கிறாருன்னா அந்த எம்டிக்கு எல்லா கீழ்மட்டம் வரைக்கும் என்னென்ன தேவைன்னு தெரியணும். ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே வாட்டர் பாட்டில் வைங்க அது வைங்க எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அந்த இதுவே உனக்கு தெரியலையே, அப்போ நீ என்ன சினிமாவில் டைலாக் கட்டி கொடுத்தா பேசுவேன், அவ்வளோதான் உன்னுடைய கெப்பாசிட்டி. அதனால் வந்து அவர் ஒரு பெரிய இதுவெல்லாம் நம்ம நினைக்க தேவையில்லை.